நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மாக்கு நடந்த இந்த ஒரு விஷயம் எனக்கும் நடந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும். எனக்கு கடந்த ஒரு 3-4 நாளாவே உடம்பு சரியில்லை. அப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல், டாக்டர், டேப்லெட்னு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு கொடுத்தாரு. முடியாத டைம்ல ஹோட்டல்ல இட்லி தோசைன்னு வாங்கி கொடுத்து பாத்துக்கிட்டாரு. இது நார்மல் ஃபீவரா இருந்தாலும் 3 நாளா பெட்ரூம்லயே சாப்பிடுறது தூங்குறதுன்னு இப்படியே தான் போச்சு. ஒரு வழியே உடம்பு சரியாயி வெளியே வந்து பார்த்தா ஹாலெல்லாம் ஒரே குப்பையா இருந்துச்சு. நிறைய துணி சேர்ந்துருச்சு. இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைச்ச உடனே மறுபடியும் ஒரு ஃபீவர் வர மாதிரி ஆயிடுச்சு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பையும் எங்க வீடு இப்படிதான் இருந்துச்சு. இப்போ சின்ன வயசுங்கிறதுனால ஒன்றும் தெரியல. ஆனா இந்த வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மாவோட கஷ்டம் தெரியும். நம்ம அம்மா அப்பா கூட இருக்கும்போது, அதாவது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நமக்கு எந்த உடம்பு சரியில்லைனாலும் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா இப்போ நாம அவங்களை பாத்துக்கிற மாதிரி வளர்ந்துட்டோம். இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே தான் இந்த மைக்ரோ ஃபைபர் டஸ்ட் கிளீனர் வச்சு நான் வீடு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இது ரொம்ப நாளாவே வீட்டுல இருக்கு. நான் எப்பவும் போல ப்ரூம்ஸ் வச்சு கிளீன் பண்ணிருக்கலாம். பட் இதுல வந்து டஸ்ட் பறக்காது. ரொம்ப குனிஞ்சு கூட்ட தேவையில்ல. ஸோ உடம்பு சரியில்லாதப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயங்க, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ இந்த 2 பொருள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்துச்சு. அது சுக்கும் மிளகும் தான். வெறுவாயில 2 மிளகு மென்னு சாப்பிடுறது, அப்புறம் இந்த சுக்கு டீ குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது சளிக்கு நல்லா இருந்துச்சு. சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3ம் சேர்ந்தது தான் திரிக்கடுகு சூரணம். இந்த சூரணத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கு. ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது அதை பத்தி கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. நல்லா சூடான ஒரு சுக்கு டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு சந்தைக்கும் கிளம்பிட்டேன். சந்தையில என்னென்ன வாங்கினங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye bye.